அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரமலான் மாதத்துல நம்ம துவாக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுற 3 நேரங்கள் இருக்கு. இந்த 3 நேரங்கள்ல நீங்க துவா கேட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா நிச்சயமா அதை கபூல் செய்வான். ஆனா நம்மள நிறைய பேர் அந்த நேரங்களை பொருட்படுத்துறதே இல்ல. அதனால இந்த ரமலான் மாதத்திலேயாவது இந்த 3 நேரங்கள்ல மத்த வேலைகள்ல ஈடுபடாம அல்லாஹ் கிட்ட மனசறிஞ்சு துவா கேளுங்க. அதுல முதல் நேரம் காலை பொழுதின் முதல் பகுதி, அதாவது ஃபஜர் பாங்கு கொடுத்து சூரியன் உதயமாகிற நேரம் வரை. ஆனா அந்த நேரங்கள்ல நம்ம சஹர் சாப்பிட்டு வேகமா போய் ஃபஜர் தொழுது படுத்து தூங்கிடுவோம். இந்த ரமலான் மாதமாவது அந்த தப்ப நீங்க செய்யாம ஃபஜர் தொழுக முடிஞ்சு சூரியன் உதயமாகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா கிட்ட துவா கேளுங்க. ஃபஜர் தொழுகைய முடிச்சதுக்கு அப்புறமா திக்கர், துவா, தஸ்பீஹ்னு அல்லாஹ்க்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யுங்க. அதோட உங்க துவாக்களையும் அதிகரியுங்க. சாதாரண நாட்கள்லயே நம்ம ஃபஜர் தொழுது சூரியன் உதயமாகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா கிட்ட துவா கேட்டும் திக்கர்கள், தஸ்பீஹ்கள் போன்ற நல்ல அமல்களை செய்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மையை கொடுப்பான். அப்போ ரமலான் மாதத்திலையும் நீங்க ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்த நன்மையை பெறணும்னா இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரங்கள்ல என்னோட உம்மத்தினர்களுக்கு பர்க்கத்தை குடுயா அல்லாஹ்னு துவா செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதிச்சு பகல் நேரம் வர வரைக்கும் துவா செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் இந்த அற்புதமான நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம். இந்த ரமலான் மாதத்திலிருந்தாவது இந்த நேரத்தை நம்ம முழுசா கண்ணியமான முறையில் உபயோகப்படுத்தலாம். 2வது நேரம் நோன்பு துறக்கிற நேரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த நேரத்துல பெண்கள் தான் அஜாக்கிரதையா இருக்காங்க. பெண்கள் இந்த நேரத்துல தான் நோன்பு துறக்கிறதுக்கான ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற நேரம். அதனால இந்த முறை சாப்பாடுகளை எல்லாத்தையும் 15 இருந்து 20 நிமிஷம் முன்னாடியே தயாரா எடுத்து வச்சு குழந்தைகளோட உட்கார்ந்து துவா செய்யுங்க. நோன்போட கடைசி பகுதி ரொம்பவே மகத்துவம் நிறைஞ்ச ஒண்ணு. அதனால தயவு செஞ்சு இந்த நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யற துவாவை அல்லாஹு தஆலா ஒருபொழுதும் கண்டுக்காம இருப்பதில்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 3வது நேரம் சஹர் நேரம். இந்த நேரத்துல நீங்க செய்யற துவாக்களை அல்லாஹு தஆலா நிச்சயம் ஏற்றுக்கொள்வான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பத்தி குர்ஆன்லயும் சொல்லப்பட்டதுனால இந்த நேரம் சாதாரணமாவே பரக்கத் நிறைஞ்ச ஒண்ணு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.